أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. சுலைமான் நபியின் நபித்துவமும் ஆட்சியும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் மற்றும் ஆட்சி இரண்டையும் அல்லாஹ் அருளினான். ஒருபுறம் பனி இஸ்ராயல்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை போதித்து கொண்டு மறுபுறம் தமது குடும்பம், நாடு, ஆட்சி என பொது வாழ்விலும் மிகச் சிறப்பாக செயல்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்பம்சங்களை வழங்கியிருந்தான். உதாரணமாக மனிதர்களின் மொழியை பேசுவது போன்று பறவைகளின் மொழியையும் பேசுவார்கள். அல்லாஹ் தஆலா காற்றை இவர்களுக்கு வசமாக்கினான். இதன் மூலம் 1 மாத பயணத்தை அரை நாளில் முடித்திடுவார்கள். ஜின்களும் இவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தன. இந்த ஜின்களின் மூலம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மற்ற பல கட்டடங்களையும் கற்களையும் இழைத்து பல நீர் தடாகங்களையும் கடலில் இருந்து இரத்தினங்களையும் கொண்டு வரும் பணிகளையும் செய்வித்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் கட்டுமான பணியின் போது தமது 53வது வயதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். ஒட்டகத்தின் சிறப்பம்சங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மற்ற பிராணிகளுக்கு இணையாக ஒட்டகத்தின் பிறப்பு, அதனின் உடலமைப்பு பற்றி சிந்திக்குமாறு அறிவுறுத்துகிறான். கடுமையான வெயில் காலத்திலும் எதுவும் உண்ணாமல் பருகாமல் 8 நாட்கள் அது உயிர் வாழ முடியும். 50 கிலோ தீவனத்தை உட்கொள்ளும் ஒட்டகம் 2 கிலோ தீவனத்தை மட்டும் உட்கொண்டு 1 மாதம் வரை உயிர் வாழ முடியும். தன்னுடைய எடையில் 1/3 பங்கின் அளவு தண்ணீரை தனது வயிற்றில் உள்ள பையில் சேமித்து வைத்து கொண்டு அதை பல மாதங்களுக்கு பயன்படுத்தும். இதன் உதடு உறுதியான ரப்பரை போன்றிருக்கும். இதனால் முட்களையும் பிளாஸ்டிக் போன்றவற்றையும் மென்று விழுங்கி ஜீரணித்துவிடும். 250 கிலோ எடையை 40 கிலோமீட்டர் வரை சிரமமின்றி சுமந்து செல்லும். சுமையின்றி 300 கிலோமீட்டர் வரை நடக்கும் திறன் கொண்டது. பாலைவன பயணத்திற்கு ஏற்றதாக இருப்பதால் இதை பாலைவன கப்பல் என்பர். இவ்வாறான சிறப்பம்சங்களை ஒட்டகத்திற்கு வழங்கியவன் யார்? நிச்சயமாக இது அல்லாஹ்வின் ஆற்றலே. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஹஜ்ஜி யாருக்கு கடமை? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் எவர்கள் பைத்துல்லாஹ் வரை பயணம் செல்ல சக்தி பெற்றுள்ளார்களோ அத்தகையோர் மீது அல்லாஹ்வுக்கு அந்த ஆலயத்தை ஹஜ்ஜு செய்வது கடமையாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. எண்ணெய் தேய்ப்பதன் சுன்னத்தான முறை. நபியவர்கள் தமது இடது கையில் எண்ணெய் ஊற்றி வலது கை ஆள்காட்டி விரலால் தொட்டு 2 புருவங்களுக்கும் பிறகு 2 இமைகளுக்கும் பிறகு தலைக்கும் இடுவார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மஸ்ஜிதில் கற்பதும் கற்பிப்பதும். தீனுடைய விஷயங்களை கற்கும் நிய்யத்தில் அல்லது கற்பிக்கும் நிய்யத்தில் பள்ளிவாசல் செல்பவருக்கு ஹஜ்ஜு செய்பவருக்கு கிடைக்கும் நன்மை போல் கிடைக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. வட்டி கொடுப்பதும் வாங்குவதும். எந்த சமுதாயத்தில் வட்டி பரவலாகி விடுகிறதோ அவர்களிடையே பைத்தியம் போன்ற நோயும் பரவும். மேலும் எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் போன்ற தீமைகள் பரவலாகிறதோ அவர்களிடையே அதிகமாக மரணம் சம்பவிக்கும். மேலும் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்யும் பழக்கமுள்ளவர்களுக்கு அல்லாஹ் மலையை தடுத்து விடுகிறான் என நபியவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. பள்ளிவாசலில் உலக விஷயங்கள். கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றும். அவர்கள் பள்ளிவாசலில் வட்டமிட்டு உட்கார்ந்து உலக விஷயங்களை பேசுவதிலேயே மூழ்கியிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எனவே இத்தகையோருடன் நீங்கள் அமர வேண்டாம் என நபியவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. தீர்ப்பு நாள் குறிக்கப்பட்டுள்ளது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் தான் அவர்கள் யாவருக்கும் குறிப்பிட்ட தவணையாகும். ஒரு நண்பன் மற்றொரு
மற்றொரு நண்பனுக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாத நாள். அன்றியும் அந்நாளில் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். எவர்கள் மீது அல்லாஹ் கிருபை செய்கின்றானோ அவர்களை தவிர நிச்சயமாக அவன் மிகைத்தவன், மிக கிருபையுடையவன். 9வதாக நபி வழி மருத்துவம். ஜீரணமாவதில் சிரமம். குப்புற படுத்துக்கொண்டு சாப்பிடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். விளக்கம்: இது போன்று சாப்பிடுவதால் இரைப்பையில் வெகு சிரமத்துடன் உணவு சென்றடைகிறது, ஜீரணமாவதிலும் சிரமம் ஏற்படுகிறது. 10வதாக குர்ஆனின் அறிவுரை. முழுமையாக நுழைந்து விடுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டோரே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், தவிர ஷைத்தானுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.